அச்சமான சூழ்நிலைகளில் நமக்கு நன்மைகள் உண்டு. எப்படிங்க பயம் நமக்கு நன்மையை கொடுக்கும்? பயமுள்ள சூழ்நிலைகள் நம்முடைய முன் உரிமைகளை தெளிவுபடுத்த நமக்கு உதவுகிறது. எது நம்முடைய வாழ்க்கையில அவசியம், எது நமக்கு பிரியாரிட்டி, இது எப்ப நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? பயம் கற்றுக் கொடுக்கும். யவீரு அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. சினகாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல நம்ம சபைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி யூதர்கள் இந்த ஆலயத்துக்கும் சினகாக்கு போய் அங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை ஆராதிப்பாங்க. அந்த ஸ்தலத்தினுடைய தலைவராக, பொறுப்பாளராக யார் இருக்கக்கூடியவர்? யவீரு இருக்கக்கூடியவர். அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எல்லோருக்கும் ஒரு கோபம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் எதிர்த்து கொண்டிருந்தாங்க. இந்த யூத தலைவருடைய வீட்டினுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். இந்த நேரத்துல தான் அந்த தலைவர் எங்க நெருங்கி வராரு? இயேசுவிடத்துல நெருங்கி வராரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எதை முதன்மையா நினைச்சிருப்பார், எதை முன்னுரிமையா நினைச்சிருப்பார்னா, நான் யூதனாக பிறந்தது பெருமை, தன்னுடைய ஜாதி பெருமை, ஆலய தலைவன்கிற பொசிஷன் அது எனக்கு பெருமை, இதெல்லாம் தான் எனக்கு பெருமை, இதுதான் என் வாழ்க்கையில முக்கியமானது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மையானது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த இந்த யவீருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் இப்பொழுது கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன் மகள் உனக்கு முக்கியம், உன் குடும்பம் உனக்கு முக்கியம், இது எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்து முக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும், இந்த உலகத்துல எதை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும், இந்த உலகத்துல நாம் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்துல எவ்வளவு வேணா சக்சஸ் அடைஞ்சாலும், வெற்றி அடைந்தாலும், ஒரு மனிதனோட வாழ்க்கையில கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா மரணம். இந்த மரணம் அப்படிங்கறதா ஒரு மனிதனுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும். அந்த பயம் தான் ஒரு மனிதன் உண்மையான கடவுளை தேட வைக்கும். இயேசுங்கிற ஒருத்தர் வந்தாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார், எல்லாரும் அவரை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவரை தெய்வமாக பார்க்கல. ஆனால் எப்பொழுது யவீருடைய மகளுக்கு மரணம்ங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ, அப்பொழுது இயேசுவை யார் தேடி கண்டுபிடிக்கிறார்? யவீரு தேடி கண்டுபிடிக்கிறாரா? இப்படிப்பட்ட பயம் நாம் தேவனை விட்டு தூர இருக்கும்போது அவரை கிட்ட நெருங்க வைக்கிறது. வியாதி வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நமக்கு கோபம் வருது. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் சொந்தக்காரங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன் எனக்கு மனைவி சப்போர்ட் பண்ணல, ஏன் பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணல, ஏன் என் ஊர்ல உறவுக்காரர்கள் சப்போர்ட் பண்ணல, இப்படியே அடுத்தவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறன்னா, இப்படிப்பட்ட பயம் வருகிற சூழ்நிலைகளை ஒரு காரியத்தை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. இவர்களை காட்டிலும் நம்மை படைத்த கடவுளிடத்துல நம்ம கிட்ட நெருங்கி சேரணும். நமக்கு நம்பிக்கையான இடம் அது மாத்திரம்தான். இதுதான் நம்முடைய பிரியாரிட்டி, இதுதான் நம்மளுடைய முதன்மையான இடம். ஊர் உலகத்தை நாடுறது இல்ல, சொந்தக்காரங்களை போய் நாடுறது இல்ல, இல்ல நண்பர்களை போய் நாடுவதல்ல, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க இல்ல, உன்னை படைத்த கடவுள் உண்டு.